ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா ஃபுட்டீஸ். வாங்க இன்றைக்கி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நூடுல்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, 4 கேரட் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். முட்டை, 3 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம். பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை தனியாக வடிகட்டி நூடுல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடலப்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருந்த மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லாவே வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி வதக்கி விட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள், சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம வேக வச்சு வச்சுருந்த கேரட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் உடச்சி நம்ம ஊற்றி நல்லா வதக்கி விடலாம். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். தேவையான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எளிய முறையில் எப்படி நூடுல்ஸ் செய்யலான்னு வீட்டிலையே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.